பிறந்த நாள் விழாவை என்னுடைய குலதெய்வமான வீரமாகாளி அம்மன் ஆலயத்தை சிறப்பாக கொண்டாடி வருகிறேன். ஆமாம், நாளை என்னுடைய தாயின் பிறந்த அதற்காக வேண்டி நீ என்ன செய்ய வேண்டும்? நமது நகரம் முழுவதும் மாவிலை நோரங்கள் வண்ண விளக்குகள் ஒளிமயமாய் அப்படியாகட்டும் அண்ணா. விழாவை காணும் அன்பர்கள் அனைவருமே உண்டு கழிக்க அறுசுவை உணவு ஏற்பாடு நான் செய்கிறேன். அனைத்து கண்களும் கண்டுகளிக்க நிகழ்ச்சிகள் பல நடத்துகிறேன். நாளையே வீரமாகாளி அம்மன் ஆலயத்தை தாயின் அப்படியாகட்டும். வண்ண விளக்குகள் தோரணங்கள் எப்படி காட்சி அளிக்கின்றது பார்த்தாயா? எளிய மக்கள் அனைவரும் நீ கொடுத்தறியா? இல்ல ஏதிட்டா 7,45,000 சேர்த்து 35,000 யாரு எப்படி வரும்? ஆம்பளைக்கு ஆம்பளை மாத்திரம், ஆம்பளைக்கு ஆம்பளை மாத்திரம் வரும். ஆமா, ஆண்டி ஆட்டம் என்ன ஆட்டாது? அவங்க ஆடுறது பிகலாட்டம். அவங்க ஆடுறது பிகலாட்டம். நான் ஆடியது என்ன நாட்டு தெரியுமா? என்ன நாட்டியம்? இந்த ஊர்ல அழகா அற்புதமா திருவிழா நடந்து கொண்டு நடக்குது. இந்த மேலவாசிரியர்களே பண்டிதர் ஐயார்கள் அவன் கையில ஒரு 100, 50, 500 அன்பளிப்பா கொடுத்துட்டு வச்சுக்கோ. ஆனா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால எண்ணெயில குச்சி வச்சுக்கினேன் வாஜர் மூஞ்ச காட்டுங்க. இல்ல வாஜர் மூஞ்ச காட்டுங்க. வேற என்ன காட்ட சொல்ற? என்னதான் காட்ட சொல்ற? நீ ஒண்ணும் காட்ட போ. அப்படியே உட்காரு. அங்க போறா. அங்க போறான்ற அங்க போறா. நாய் மாடி அது சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நீதான் மாட்டணும். நாயோட ஒரு மாசத்தோட முடிஞ்சு போச்சு. மார்கழி மாசத்தோட. டேய், வந்தவர்கள் வாயை சக்கேலன்னு கேக்குறாரு. ஆமாடா. கடை போயிட்டு ஒரு 10 போண்டா வாங்கி வந்து அப்படியே வாய் அப்படியே நுந்துனா போண்டா வாயில வச்சுக்கோ. வாய் எப்படி மாசம் போடு. அம்மு சொல்லி கேக்குறாங்க. டேய் டஸ்ட். குச்சினா உனக்கு. டேய். வாய் திறந்து பாட சொன்னாங்க. ஓ ஆடலடல நடலடா. தலையில் தலைவாதி உனக்கு அருள் புரிவார். நல்ல போய் போயிட்டு இருக்காங்க. வணக்கம் தாத்தா. வணக்கம் தாத்தாவா? என்ன பார்த்தா தாத்தான்னு சொல்றேன். தாத்தாவா தாத்தா நம்மள தாத்தா வேலை பார்த்தா தான் தெரியும். என்ன போய் தாத்தா சொல்றேன். அப்படியா சொல்றேன். வேற எப்படி
எப்படி தெரியுமா சொல்லணும்? ஒரு அங்கிள், ஒரு ஜித்தல், ஒரு கூக்கள், இதெல்லாம் சொன்னா எவ்வளவு பாயாசமா இருக்கும். பரவசமா இருக்கும். பரவசமா இருக்கும். என்ன போய் தாத்தா ரொம்ப ஏண்டா நல்லா மூணு கூட்டம் வளர்ந்த வரைக்கு உன்னை பார்த்து மாமன் சொல்லுவா இடமாத்து கூப்பிடுறியா? வணக்கம் பெரியவாரே. என்னாச்சு? என்னதான் ஆச்சு? சொல்லலாமா? எதுக்கு? எதுக்கு? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போயிட்டு அத்தை இப்ப ஆபரேஷன் பண்ணிக்கணும். சரி, நான் சின்ன வரைய வந்துக்கிறேன். என்ன பார்த்து வணக்கம் பெரிய அடக்கே. தெரியுமா? யூடியூப்ல போட்டாங்களா இல்ல டிவி நியூஸ் வந்ததா இல்ல பத்திரிகையில போட்டாங்களா? டேய், இவனுக்கு ஏன் தெரியுமா எவ்வளவு கோவம் வருது? ஆபரேஷன் பண்ண போது மொத்தத்தையும் சேர்த்து பண்ணிட்டாங்க. இல்லையா? ஒண்ணும் இல்லையா? ரெண்டாம் கட்டணம் இது. சிட்டாவே சூத்துவாள் எரியுது. சாப்பிட்டா சாப்பிட்டா வாய் தான் எரியும், அதுதான் எரியும். ஐயா 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 சாப்பிட்டனியா? நல்லா தானே சாப்பிட்டேன். வயதில் பெரியவரே மூத்தவரே சொல்றாங்க. மன்னர் இருப்புகிறார். உள்ள போறான் அமைச்சர். நாட்டுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு. நாங்க எங்கடா வந்துக்கிறோம்? யாரு சாமி வாயிடுவாங்கம்மா. தஞ்சாவூர் நீங்க அப்படியா? கரகாட்டாடுறதுக்கு நல்லா கோயில் போயிட்டு நாட்டுகளை ஆட தூக்கி விட்டு